இஸ்ரேலில் வசிக்கும் தனது நாட்டு குடிமக்களை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே எப்பொழுது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம் என்ற சூழல் நிலவுகிறது. இதனிடையே ஓமன் நாடு மேற்கொண்ட முயற்சியின் பேரில் ஜெனீவாவில் நேற்று முன்தினம் ஈரானுடன் நடைபெற்ற அணுசக்தி பேச்சுவார்த்தை எவ்வித உடன்பாடும் ஏற்படவில்லை. இதனால் போரச்சம் மேலும் அதிகரித்துள்ளது. இதையடுத்து இஸ்ரேலில் வசிக்கும் தனது நாட்டு குடிமக்களை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. போர் முன்னெச்சரிக்கையாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் வான் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் நூற்றுக்கணக்கான வீரர்கள் அவசர பணிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான போர்டு தனது குழுவுடன் இஸ்ரேல் கடலோர பகுதியை வந்தடைந்தது. அதேபோல் இஸ்ரேலின் பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்க விமானப்படையின் ஏராளமான போர் விமானங்கள் மற்றும் தளவாடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன.